சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னகத்தின் தலையறுந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னகத்தின் தலையறுந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்பிற்கெல்ல இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உந்தன் அன்பிற்கெல்ல இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நாளிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல, இறைவன் தன்னுடைய இரக்க பெருக்கத்தின் அடையாளமாக மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு வாழ்வதற்காக கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி கூறியவர்களாக இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளையும், எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், ஒவ்வொரு செயற்பாடுகளினாலும் இறைவனுடைய பெயரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், சிறப்பாக எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்களும் வாழ்விலே வருகின்ற மகிழ்ச்சிகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமநிலையோடு நாங்கள் நோக்குகின்ற நிறைந்த நல்ல பார்வையை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியும் இந்த பலியூடாக நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்கள், தகுதியற்ற தன்மைகளை தாழ்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீரெல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 6 தொடக்கம் 22 ஏறாக.
ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகின்றேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் ஜோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா ஜோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கையை வையும், அப்போது முகத்திற்கு நேராக உம்மை பழிப்பான் என்றார். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டான். ஒரு நாள் ஜோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் ஜோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயார் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் செல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலி நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் விடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். ஜோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டு நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரியன காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும், தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர்.
என் பக்கமும் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 46 தொடக்கம் 50 வரை. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறுபிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான நிகழ்வுகள் அல்லது சம்பவங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விதமான நபர்களை, வேறுபட்ட நபர்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். இவ்வாறு பலவிதமான சம்பவங்களிலே அல்லது நிகழ்வுகளிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வினுடைய தாக்கங்களும் வெவ்வேறு நிலைப்பட்டதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இவற்றை நாங்கள் சமநிலையாக பேண அழைக்கப்படுகின்றோம். அதாவது எங்களுடைய உடலிலே ஒரு விதமான மாற்றம், ஒரு வகையிலே நாங்கள் ஓய்வெடுத்து கொள்ளுகின்றோம், இன்னொரு வகையிலே நாங்கள் ஓயாது வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டையும் நாங்கள் மாறி மாறி செய்கின்ற பொழுதுதான் உடல் ஒரு சமநிலையை அது பேணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வேளையிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கின்றோம், இன்னொரு வேளையிலே நாங்கள் சிறிது கலக்கங்களோடு இருக்கின்றோம், சில துன்பங்களோடு இருக்கின்றோம், மீண்டும் ஒரு முறை நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய உணர்வுகள் கூட பலவிதமான வேறுபட்ட நிலைகளை அடைகின்றன ஒரு நாளிலே. இன்னும் நாங்கள் எங்களுடைய சூழலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாளிலே நாங்கள் இயற்கையோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம், மனிதர்களோடு தொடர்பாடுகிறோம். இவ்வாறு நாங்கள் தொடர்பாடுகின்ற பொழுதிலே ஒரு சமநிலையை எங்களுக்குள்ளே நாங்கள் பேணுகின்றோம்.
அதாவது ஏதோ ஒரு உணர்வு அதற்கு மேலாக எங்களை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. ஏதோ ஒரு செயற்பாடு எங்களுடைய உடலை அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இயற்கையின் பின்னணியிலே கூட நாங்கள் ஒரு சமநிலையை பேண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலே ஏற்றம் இரக்கம் என்று இருக்கின்றது, மகிழ்ச்சி துன்பங்கள் என்று இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஏற்றம் இரக்கம் வந்து போகின்ற போதுதான் எங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வு ஒரே விதமான உணர்விலும் ஒரே விதமான நிகழ்வுகளிலும் அது நிலைத்திருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. அன்பானவர்களே, மேடு பள்ளங்கள் வாழ்விலே வருகின்ற பொழுது அல்லது எங்களுடைய வாழ்விலே சம்பவிக்கின்ற பொழுது அவைதான் எங்களுடைய வாழ்வை வளமாக்குகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் யோபுவை பார்க்கின்றோம். மிக அழகான வார்த்தைகளால் அவர் தன்னை சமநிலைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். மிகப்பெரிய துன்பம் அவருக்கு நிகழ்கின்றது, மிகப்பெரிய செல்வத்தையும் இறைவன் அவருக்கு கொடுக்கின்றார். இந்த செல்வம் இருக்கின்ற பொழுது அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். அந்த செல்வங்கள் அவரை விட்டு போகின்ற பொழுதும் அதே உணர்வோடு ஒரு சமநிலையோடு அவர் இருப்பதை பார்க்கின்றோம். மிக அழகான வார்த்தைகள். என் தாயின் கற்பையினின்று பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, பெரியதொரு இழப்புக்கு பிற்பாடும் அவர் தன்னுடைய உணர்விலே ஒரு சமநிலையை பேணுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே கூட நாங்கள் பார்க்கிறோம். யோவான் இயேசுவை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, ஒருவர் உம்முடைய பெயரால் பேயை ஓட்டுவதை நாங்கள் கண்டு அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர். ஏனென்று சொன்னால் அது உமக்கு வர வேண்டிய பெயர், உமக்கு வர வேண்டிய கௌரவம் இன்னொருவருக்கு போவதை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு இந்த யோவானுடைய உணர்வை அவர் சமநிலைப்படுத்துவார். தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாங்களும் எங்களுடைய செயற்பாடுகளிலே உணர்விலே உடல் ரீதியாக சூழல் ரீதியாக ஒரு சமநிலையை நாங்கள் பேணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் தருகின்ற நம்பிக்கையோடு இணைத்து நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஒரு சமநிலையை பேணுவதற்குரிய வல்லமையை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியூடாக கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். வழி நடத்தும் தந்தையே இறைவா, என் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம் இறையரசை தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் கட்டியெழுப்ப அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தைகளை நாம் எம் மனதில் கொண்டு எம் வாழ்வின் சுமைகளையும் வலிகளையும் நீர் நீக்கி எமது உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று நம்பி உமது வார்த்தையில் நிலைத்திருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அவரவர் இடத்தை பற்றி கொள்ள சுயநலத்தை நிலைநாட்டி கொள்ளாமல் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணி செய்யும் உத்வேகத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது இளையோர்கள் அனைவரும் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவை தங்கள் முன்னுதாரணமாக கொண்டு வாழ தேவையான அருளையும் நல்ல உள்ளத்தையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகள் மன்றாட்டுக்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள்
தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடம் சமர்ப்பித்த எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் பரமனே பலியாக பணிந்திடும் நேரம் பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் கவலைகள் சொல்ல கஷ்டங்கள் நீங்கிடும் கர்த்தரின் நேரம் கல்லான மனிதனும் கரையுள்ள மனமும் கசிந்துருகும் நேரம் கவலைகள் சொல்ல கஷ்டங்கள் நீங்கிடும் கர்த்தரின் நேரம் கல்லான மனிதனும் கரையுள்ள மனமும் கசிந்துருகும் நேரம் இறைவனே என் தலைவனே பிறர் வாழ என்னையும் முன்பணி இணைத்தேந்து வா பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம் பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரைத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவே. இன்று நெஞ்ச மழை இது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் இரக்கத்திலும் அன்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.